சுபகுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தபாரக் வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து எதற்காக வாழ வைத்து கொண்டிருக்கிறான்? நம்மை எதற்காக இந்த உலகத்தில் படைத்தான்? இந்த உலகத்தையே எதற்காக படைத்தான்? எதற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகம் எதற்காக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற நம்ம யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா 71% எதை படைத்திருக்கிறான்? உலகம் பூராத்திலும் தண்ணீரை படைத்திருக்கிறான். உலகத்தில் 71% பூமியிலே தண்ணீர் படைக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் இல்லாத மற்ற படைப்பினங்கள் வாழுவதற்கென்று அல்லாஹ் எதை ஒதுக்கி இருக்கிறான் தெரியுமா? 29% தான் ஒதுக்கி இருக்கிறான். 71% என்ன இருக்குகிறது? தண்ணி இருக்குகிறது. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அந்த 29% கூட தண்ணீர் என்ன செய்து கொண்டிருக்கிறது? கொஞ்சம் கொஞ்சமாக பூமியை அரித்து கொண்டிருக்கிறது. பூமி தண்ணீருடைய பரப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்து கொண்டிருக்கிறது? மற்ற படைப்பினங்கள் வாழக்கூடிய பூமி குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆக பூமி குறையக்குரிய எது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது? பூமியிலே வாழக்கூடிய படைப்பினங்களுடைய அழிவு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. நமக்கே தெரியும், நம்மளுடைய தாதாக்கள் 100 வயது வரைக்கும் வாழ்ந்தாங்க, 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு பிந்தி வரக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கை எங்கே சுருங்கி கொண்டு போகிறது? 40க்கும் 50க்கும் மத்தியிலே சுருங்குகிறது. 50க்கும் 60க்கும் மத்தியிலே சுருங்கி கொண்டு போகிறது. 60க்கும் 70க்கும் மத்தியிலே சுருங்கி கொண்டு போவதை பார்க்கிறோம். நம்மளை கூட விட்டுருவோம். மற்ற படைப்பினங்கள், ஊர்வினங்கள், விவசாயங்கள், மரங்கள், செடி கொடி வகைகள் எல்லாமே மனிதன் சுருக்கி கொண்டிருக்கிறான். 6 மாதம் விளையக்கூடிய விவசாயத்தை 3 மாதமாக்கி இருக்கிறான். 3 மாதம் விளையக்கூடிய விவசாயத்தை 60 நாள் ஆக்கி இருக்கிறான். ஆனால் அதையும் கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? ஒரு சிலதை காத்தை விட்டு அழிக்குகிறான், ஒரு சிலதை மழையை விட்டு அழிக்குகிறான். அன்பிற்குரியவர்களே, இதற்கு முன்னால் கேள்விப்படாத நோய்கள் எல்லாம் இன்றைக்கு நாம் சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். இன்றைக்கு நோய் இல்லாத மனிதர்களே கிடையாது. 40 வயசாயிட்ட யாருக்கு பிரச்சனை? பொம்பளைகளுக்கு பிரச்சனை. 50 வயசாயிட்ட 45 தாண்டி விட்டால் ஆண்களுக்கு பிரச்சனை. அன்பிற்குரியவர்களே, எதற்காக டப்பா இருக்குதோ இல்லையோ, மருந்துக்காக டப்பா இல்லாத வீடுகளே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டப்பா 40 வயசாகி விட்டார். ஆக எல்லாம் சுருங்கி கொண்டே போகிறது. காரணம் என்னங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ரொம்ப தெளிவா சொல்றான், வைதா அசாபத்துக்கும் முசீபத்தும் பிமா கஸபத் ஐதீக்கும், இதா அசாபத்துக்கும் முசீபத்தும் பிமா கஸபத் ஐதீக்கும். அதாவது ஒரு தீங்கு வருதுன்னு சொன்னா அதை நானாக தருகின்றேனா என்றால் நான் நிரந்தரமானவன். உன்னிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உயிர் நிரந்தரமானது. உன்னுடைய உடம்பிலே எதை கொண்டு படைத்திருக்கிறோமோ அந்த 5 பொருளும் நிரந்தரமானது. காற்று நிரந்தரமானது, தண்ணீர் நிரந்தரமானது, நெருப்பு நிரந்தரமானது, மண்ணு நிரந்தரமானது, எல்லாம் நிரந்தரமானது. எது வரைக்கும்? அதுக்கு ஆயுள் என்பது உலகம் அழிகின்ற போதுதான். அதிலே இருந்து படைக்கப்பட்ட உன்னை வேகமாக இந்த உலகத்தை விட்டு கூப்பிடுகிறேன் என்றால் அதற்கு காரணம் என்ன? நான் நினைத்தது ஒன்று, நீ போகக்கூடிய உலகத்தில் சரியாக வாழுவாய், நீ நல்ல முறையிலே இருப்பாய், நமக்கு அடிபணிவாய் என்று நான் படைத்தேன். அப்படி இருந்தால் நீ நினைக்கும் வரைக்கும் உலகத்தில் இருக்கலாம். அந்த நிலைமை இல்லாமல் மாறுகிற பொழுது என்ன? நீ மௌத்தாகுவதற்கு நான் காரணமா? உனக்கு நோய் வருவதற்கு நான் காரணமா? உனக்கு பிரச்சனை வருவதற்கு நான் காரணமா? அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், சொல்றான், இதா அசாபத்துக்கும் முசீபத்தும் பிமா கஸபத் ஐதீக்கும். உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரித்தா, அல்லாஹ் சொல்றான், தீராத பிரச்சனையாக உனக்கு அது மாறுமையானால் அதற்கு காரணம் என்ன? நான் பிரியப்பட்டு கொடுக்கல, நீ செஞ்ச பாவத்திற்கு பரிகாரம், நீ செய்த கெட்ட காரியத்திற்கு பரிகாரமே தவிர உனக்கு என்ன செய்யல? நானாக கொடுக்கல. நோயை கொடுப்பது அல்லாஹ். அந்த நோயை கொண்டு என்ன செய்வது? சோதித்து கொண்டே இருப்பது அல்லாஹ்வல்ல. நோயை கொடுப்பது அல்லாஹ், பிரச்சனையை கொடுப்பது அல்லாஹ். அதை கொண்டு முழுக்க சோதித்து கொண்டே இருப்பது யார்? அல்லாஹ்வா? அல்லாஹ் அல்ல.
நாம் செய்த பாவங்களுக்கு அது பரிகாரம். அந்த பரிகாரம் தீரும் வரைக்கும் என்ன செய்யும்? அந்த சோதனை இருந்து கொண்டே இருக்கும். அதுவும் கூட 2 வகையா பிரியும். யாருடைய நன்மை அதிகமாக இருக்குகிறதோ அவர்களுக்கு அந்த சோதனை தீரும். யாருடைய பாவம் அதிகமாக இருக்குகிறதோ அது மரணமாக போய் சேரும். அது மரணமாக போய் சேரும். ஆக அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, நம்மளுடைய மூதாதையர்கள் எவ்வளவு நியமத்து வேணாலும் சம்பாரித்து வச்சுட்டு போகலாம். நம்மளே ரப்பும் பகலும் உழைச்சி என்ன செய்யலாம்? அவங்க ஒழுங்கா திங்காம உங்காம திங்காம என்ன நல்ல வீடு கட்டி குடியிருக்காம பிள்ளைகளை சீரடிய விட்டு போட்டு நம்மளே என்ன செய்யலாம்? எவ்வளவு வேண்டாலும் சேர்க்கலாம். ஆனால் அதை அனுபவிக்க உலகத்திலே முடியுமா? உலகத்தில் அதை அனுபவிக்க முடியுமா? பாவங்கள் அதிகமானால் அது இருக்கும், நாம் போய்விடுவோம். அது இருக்கும், நாம் போய்விடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கெட்ட குணாதிசயங்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கெட்ட குணாதிசயங்கள் 8ங்கிறாங்க. கெட்ட குணாதிசயங்கள் 8ங்கிறாங்க. அந்த 8லேயே மிக மோசமான குணாதிசயம் எதுன்னு கேட்குறாங்க. மிக மோசமான குணாதிசயம் எதுன்னு கேட்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த 8 குணாதிசயங்கள்லேயே மிக மோசமான குணாதிசயம் ஒன்றே ஒன்று. அது என்ன செய்யுங்கிறாங்க. பெருமானார் சொல்கிறாங்க, உலகத்திலும் நிம்மதியை கொடுக்காது, நிம்மதியை தூங்க விடாது, நிம்மதியை சாப்பிட விடாது, நிம்மதியாக மனைவி மக்களோடு உறவாட அன்பாக இருக்க விடாது. சரி, உலகத்தில் தான் இப்படின்னா மறு உலக வாழ்க்கையில் என்னான்னு கேட்குறாங்க. என்ன? சொர்க்கத்துடைய வாடையை கூட பிடிக்க விடாது, சொர்க்கத்துடைய வாடையை காத்த கூட பிடிக்க முடியாது. சஹாபாக்கள் கேட்குறாங்க, அகும் சலாத்தும் அகும் சாயமும் அகும் ஜக்காத்தும் அகும் சதக்கத்தும் அகும் ஹஜ்ஜும். தொழுதிருந்தாலுமா, நோன்பு வச்சிருந்தாலுமா, ஜக்காத்து கொடுத்திருந்தாலுமா, சதக்கா கொடுத்திருந்தாலுமா, ஹஜ்ஜு செய்திருந்தாலுமா? ஆமாம். அந்த குணாதிசயம் என்னான்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்குகிற பொழுது பெருமானார் சொல்கிறாங்க, அல் புகுலுங்கிறாங்க, பஞ்சத்தனம். நீ வரும்போது எதையும் கொண்டு வரல, போகும்போது எதையும் கொண்டு போக போகிறதில்லை. நீ என்ன வச்சிருந்தாலும் சரி, நீ சாப்பிடக்கூடியது உனக்கு சொந்தம், நீ உடுத்தக்கூடியது உனக்கு சொந்தம், நீ இருக்கக்கூடிய இடம் உனக்கு சொந்தம். இந்த 3 போக மீது எல்லாம் யாருக்கு சொந்தம்? நீ வேண்டாம் வச்சிருக்கலாம், அதை யாருக்கு சொந்தம்னு அல்லாஹ் எழுதி வச்சிருக்கானோ அவங்களுக்கு தான் சொந்தம். ஒரு பெரியார் ஹதீஸுடைய கருத்தை அப்படியே அரபியா சொன்னார். நசீபு யுசீபு உலவுக்கான பைனல் ஜபலை நீண்டார். அல்லாஹ் உனக்குன்னு ஒன்றை எழுதி வச்சிருந்தா நீ என்ன செய்யாத, கவலைப்படாத. நீ ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் உலகத்தில் தேடாத. உனக்கென்று அல்லாஹ் ஒன்றை எழுதி வைத்திருந்தால், நீ நல்லவனாக இறைவன் மீது நாட்டம் உள்ளவனாக இருந்தால், அது 2 மலைக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, அந்த நேரம் வருகின்ற பொழுது உனக்கு வந்துடும். இன்றைக்கும் தஜ்ஜால் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கிடக்குகிறான். அவன் படைக்கப்பட்டு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகிறது. சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கிடக்குகிறான். ஒரே ஒரு சஹாபி அவனை பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் கூட பார்க்கல நேரடியாக. ஒரே ஒரு சஹாபி பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் கூட நேரடியாக பார்க்கல. அவனுக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறானா இல்லையா? அவனுடைய சங்கிலி உடைக்கப்படாத சங்கிலி கியாமத்துடைய சமீபத்திலே உடைக்கப்படும். அவனுக்கு உணவு கிடைக்குகிறதா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, எப்படி உணவு கொடுக்கிறான்? எப்படி உணவு கொடுக்கிறான்? எண்ணிப்பாருக்கு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்பிற்குரியவர்களே, இந்த 3 தான் நமக்கு சொந்தம். அதைத்தான் அவர் சொன்னார், வலவுக்கான பைனல் ஜபலைனி, உனக்கென்று அல்லாஹ் எழுதி வைத்திருந்தால் 2 மலைக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, உன்னை வந்தடையும். ரொம்ப கஷ்டப்படாத. எதை படைத்தானோ, எது உனக்கு தேவையோ அந்த அல்லாஹுவை தேடு, அவனை நின, வேற யார்கிட்ட எதை எதிர்பார்க்காத. அதே நேரத்தில் அந்நசீபுல் ஆயுசீப் வலவுக்கான பைன ஷஃபத்தை, எல்லாம் உனக்குன்னு எழுதலன்னு வச்சுக்க. உன்னுடைய 2 உதட்டுக்கு மத்தியிலே வந்த பொருள் வந்தாலும் சரி, அதற்கு உரியவர் வந்து விடுவார், எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருவார். அப்படி இல்லாட்டி என்ன, உன்னுடைய வகுத்துக்குள் போவதற்கு முன்னால் இஸ்ராயில் வந்து உன்னை கூப்பிட்டு விடுவார். அந்த பொருள் கீழே விழுந்து விடும், உனக்கு சொந்தம் இல்லை. ஆகையினால் என்ன செய்யாத, மிக மோசமான
அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு கஞ்சத்தனம் பண்ணாத. அல்லாஹ் கொடுத்ததை கஞ்சத்தனம் பண்ணினால் என்ன? கொடுக்கிறதை குறைத்து விடுவான். இருக்கிறத செலவழிச்சா என்ன செய்யறதுன்னு யோசிக்காத, கரெக்டா பார்த்து செலவழி. அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிற நிலைமையில செலவழி. அல்லாஹ் கொடுக்க மாட்டான்ங்கிற சூழ்நிலை என்ன செய்யாது? செலவழிக்காத. எதுவும் உன்னை கொண்டோ என்னை கொண்டோ நடக்கக்கூடியதல்ல, அல்லாஹுவை கொண்டு நடக்கக்கூடியது. அவன்தான் படைத்தான், அவன்தான் ரிசுக்குக்கு பொறுப்பேற்றிருக்கிறான், அவன்தான் என்ன செய்திருக்கிறான். மரணமும் ரிசுக்கும் அவனுடைய கையிலே உள்ளது. அது எந்த நேரத்தில் வரும் யாரும் சொல்ல முடியாது. எல்லா ரிசுக்கையும் கணக்கிடலாம், அல்லாஹ்வுடைய எல்லா நியமத்தையும் கணக்கிடலாம். மரணத்தையும் ரிசுக்கையும் மாத்திரம் என்ன செய்ய முடியாது? அது கணக்கிட முடியாது. அது அன்றாட அந்தந்த நேரத்தில் எழுதப்படக்கூடியது. அது அந்தந்த நேரத்தில் அன்றாட எழுதப்படக்கூடியது. அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், இந்த இரண்டை மாத்திரம் அல்லாஹ்வுடைய நியமத்தில் எதிலையுமே கணக்கிடலாம். இந்த இரண்டை மாத்திரம் எவரும் கணக்கிட முடியாது. நபிமார்களே கணக்கிட முடியாது, ரசூல்மார்களே கணக்கிட முடியாது. எல்லாம் இருக்கும். பட்டினியா கிடக்கணும் எழுதி வச்சிருந்தா பட்டினியாத்தையும் கிடக்கணும். எல்லாம் இருக்கும். சாப்பிடக்கூடாதுன்னு எழுதி வச்சுன்னா சாப்பிடாம தான் இருக்கணும். எதுக்குமே இருக்காது. உயர்ந்த உணவு சாப்பிட வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி வைத்திருந்தால் சாப்பிட்டே தீருவோம். இது யாருடைய கையிலே உள்ளது? அல்லாஹ்வுடைய கையிலே உள்ளது. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஆகையினால 8 குணாதிசயங்களில் கெட்ட குணாதிசயங்களில் மிக முக்கியமான குணாதிசயம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத குணாதிசயம் எதுன்னு கேட்டா கஞ்சத்தனம். இந்த கஞ்சத்தனம் இருக்கிற இடத்துல மூதாதையர்களுடைய ரூஹு வராது. முக்கியமா புரிஞ்சுக்கங்க, நம்மளுடைய மூதாதையர்களுடைய ரூஹு எல்லாம் நம்மளுடைய சொத்து சுகங்களுக்கெல்லாம் வரும், நம் வீட்டுகளுக்கெல்லாம் வரும். ஒரு சில இடங்கள்ல பார்க்கலாம், தானாக ஊதுபத்தி வாடை வரும். நல்லவர்களுக்கு தெரியும். ஒரு சில வீடுகளிலே தானாக ஊதுபத்தி வாடை வரும். ஒரு சில வீடுகளிலே அத்தருடைய வாடை வரும். நம்ம சாலிகானவனாக இருந்தால் அனுபவிச்சிருக்கிறோம். நல்லா நிறைய அனுபவிச்சிருக்கோம். யார் அதெல்லாம்? யாரும் தெளிச்சு விட்டா போறாங்க, ஊதுபத்தியை பொருத்தி வச்சுட்டா போறாங்க. மூதாதையர்கள் வீட்டிற்கு வருவார்களே ஆனால் ஊதுபத்தி வாடை தானாக வரும், மனம் வரும். அன்பிற்குரியவர்களே, மலக்குமார்கள் வந்தார்களே ஆனால் என்ன வரும்? அத்தனுடைய வாடை வரும். நம் வீட்டுக்குள்ளே தானாக வீசும். கஞ்சத்தனம் இருந்தா என்ன இருக்காது? இந்த ரெண்டுமே இருக்காது. மூதாதையர்கள் வராவிட்டால் மன நிம்மதி இல்லை, மலக்குமார்கள் வராவிட்டால் பண நிம்மதி இல்லை. மூதாதையர்கள் வராவிட்டால், நம்மளுடைய தாதா தாதிமாக்கள் நன்னிமாக்கள் வராவிட்டால் மன நிம்மதி கிடையாது. மலக்குமார்கள் வராவிட்டால் பண நிம்மதி கிடையாது. அங்க யார் குடியிருக்கான்னு அர்த்தம்? ஷைத்தான் குடியிருக்கான்னு அர்த்தம். அந்த வீட்டுல குழப்பம் குடியிருக்குதுன்னு அர்த்தம். ஆகையினால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வனஊது பிக மினல் புகுல், நான் கஞ்சத்தனத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், நான் கஞ்சத்தனத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு பெருமானார் சொல்லிட்டு அழகா சொன்னாங்க. முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் நான் நேற்று சொன்னோம் 8 காரியங்களை செய்வது நல்லதுண்டு. அந்த 8 காரியத்துல மிகச்சிறந்த காரியம் என்ன? குடும்பத்துக்கு தாராளமாக 10ஆம் நாள் செலவழிப்பது பரக்கத்து. குடும்பத்துக்கு தாராளமாக முஹர்ரம் 10ஆம் நாள் செலவழித்தால் வருஷம் பூரா அல்லாஹ் அப்படியே ஆக்கி வைக்கிறான். ஆகையினால் அன்பிற்குரியவர்களே, மீதம் உண்டான 7 என்ன? நாளையிலிருந்து 7 நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆகையினால் அல்லாஹ் கொடுத்த நியமத்தில் கஞ்சத்தனம் கூடவே கூடாதுங்க. இது அல்லாஹ்வுக்கும் பிடிக்காது, ரசூலுக்கும் பிடிக்காது, யாருக்கும் பிடிக்காது, நல்லவர்களுக்கும் பிடிக்காது. இதை கடைபிடித்து வாழ்ந்தவர்கள் தான் மகான்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் சாலிகீன்கள். அதே வழியை பின்பற்றினால் இந்த நாள் அல்ல, நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் இறை வசந்தம் நம்மளை தேடி வரும் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் ரப்பல் தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்நாளல்ல என்னாலும் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. வாகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصل على النبي سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب العالمين. محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد.
யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.